இடஒதுக்கீடால என்ன பிரச்சனை? இப்ப நம்ம என்ன செய்யறது? இப்ப நம்ம இழந்துட்டோம், 3 விழுக்காடு இழந்துட்டோம். 18ல 3 போயிருச்சு. 3 சும்மா 3 விழுக்காடா போகல. இங்க பாருங்க, அது அப்புறம் அந்த கதைக்கு வர பாருங்க, ஒண்ணு ஒண்ணா வர பாருங்க. இங்க பாருங்க, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் போட்டியிடக்கூடாது என்று வரையறை செய்த அரசு. அவர்களுக்கு என்ன இடஒதுக்கீடோ 3 விழுக்காடுனா 3.5னா 3.5ல இருந்துடணும் என்று வரையறை செய்த தமிழ்நாடு அரசு அருந்ததியர்களுக்கு மட்டும் 3% போக மீதமுள்ள 15%த்திலும் போட்டியிடலாம். எப்படி இருக்குது? அந்த 3% கொடுத்தாச்சு, 3 விழுக்காடு கொடுத்தாச்சு. அது போக மிச்சம் இருக்கிற 15லையும் போட்டியிடலாம். அந்த போட்டியிடும் போது அருந்ததிய மக்களுக்கு முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். இத நல்லா என் தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும். முன்னுரிமை கொடுக்கணும். இந்த பொது போட்டியிலேயே அவர் வருவாரு. அது போக அவருக்கு தனியா இருக்குது. அவர் இதனால என்னென்ன பிரச்சனை? இந்த பாரு பிரச்சனை, இந்த பாரு பிரச்சனை, இந்த பாரு படிக்கிறேன் பாரு. முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் 1933 இடம்டா மொத்தம். எது எது? இந்த பாரா, அது என்ன இடம்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாநகராட்சி நிர்வாகம். அதுல பாரா 1933 இடத்துல 3 விழுக்காடு வைத்திருக்கிற அருந்ததிய மக்களுக்கு 252 இடம்டா. வேலை வாய்ப்புல இத புறம் படிச்சா உனக்கு தலை சுத்து. அதனால இந்த இடத்தை மட்டும் சொல்றேன். 252 இடம். 15 மீதி 15 விழுக்காடு வச்சிருக்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு 212 இடம்டா. 15 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 212, 3 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு 252. இது சமூக நீதி அல்ல, கொடிய அநீதி. அருள்மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா. இந்த வரப்பா வேலை வாய்ப்புப்பா. எப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா, அருந்ததிப்பா. அடுத்து பாருப்பா, ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர், அருந்ததிய பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர்ப்பா, ஆதி திராவிடர் பெண்ணுப்பா. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட பெண்ணுப்பா. எப்ப இங்க பாருப்பா, இங்க பாரு, ஒரே ஒரு இடம் தாப்பா இதுல ஆதி தமிழர், அது ஆதி திராவிடர் எசிப்பா. பறையருக்கு எனக்கு ஒரு இடம்பா, 4 இடம் அருந்ததி. 15 விழுக்காடு வச்சிருக்கிற நான் ஒரு இடத்துல இருக்கேன். 3 விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் 4 இடத்துல இருக்கேன். அவங்களுக்கு போக இந்த பாருப்பா. அடுத்து வாப்பா, இங்க பாருப்பா. எப்பா திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல பாருப்பா, ஒரு பிசிப்பா கெமிஸ்ட்ரி, ஒரு சுவாலஜிப்பா எஸ்சி அருந்ததியர்ப்பா, ஒரு பயாலஜிப்பா பிசிப்பா பேக்வர்டுப்பா. அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சி அருந்ததியர்ப்பா, பிசிக்ஸ் எஸ்சி அருந்ததியர்ப்பா, அப்புறம் காமர்ஸ் எஸ்சி அருந்ததியர்ப்பா. தம்பி 5 இடத்துல 4 இடம் அவங்க தான் வச்சிருக்காங்க. இங்க பாருப்பா, இன்னும் சொல்றேன் பாருப்பா. அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும். இப்ப நான் என்ன சொல்றேன், இது எந்த வழியில் சமூக நீதி? என்ன அருந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன? அவங்களுக்கு உரியதை கொடு, ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத, அங்கிருந்து வாங்கி கொடு. நான் என்ன சொல்றேன், அது எப்படி கொடுக்கிறது? எங்கிருந்து வரும்? எப்படி? எக்கனாமிக்கலி பேக்வர்ட், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் இன்று எப்படி 10 விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ, இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ, அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்ட் எனக்கும் கொடு. இதான் இங்க இருக்கிறது. அப்ப அந்த 3 விழுக்காடை அங்கிருந்து கொடு, பொதுவிலிருந்து கொடு, என்னிடத்தில் இருந்து உள்ஒதுக்கீடு கொடுக்காத. இதுதான் உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு, கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும், கதிரா இருக்கும்னா நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. இதுதான் உண்மையான நிலை. நீ இப்ப என்ன செய்யணும்? பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வர்டுக்கு எப்படி 10 விழுக்காடு கொண்டு வர முடிஞ்சதோ, பாட்டாளி மக்கள் அவர்களுக்கு எப்படி நீ 10.5 ஒதுக்க முடிஞ்சதோ, இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி 3.5 கொடுக்க முடிஞ்சதோ, அதுபோல பாதிக்கப்பட்டு நிற்கிற பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்களுக்கு நீ என்ன பண்ணணும்? இழந்த 3 விழுக்காடை திருப்பி கொண்டாந்து வைக்கணும். இதான் எங்க நிலைப்பாடு.